யாழில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். கடற்றொழில் அமைச்சர் நம்பிக்கை. அனைவரினதும் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும். ஜனாதிபதி தெரிவிப்பு. பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம். பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவு. சந்திரிகாவால் மறைக்கப்பட்ட பட்டளந்த வதை முகாம் அறிக்கை. அம்பலமான தகவல். தமிழரசை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல் தேவைப்படுகிறது. CVK சிவஞானம் குற்றச்சாட்டு. பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்க தடையா? பிரதமரால் எழுந்துள்ள சர்ச்சை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளனத்திற்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தற்போது முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன் அதற்குரிய தீர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. தற்போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்குள் நுழைந்திருப்பதால் அதன் பரிந்துரைகள் மற்றும் நியதிகளுக்கு அமைவாக அரசாங்கம் செயற்பட வேண்டியிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். அதன்படி வரவு செலவு கட்டுப்பாடுகளின் கீழ் முன்னுரிமைகளை அறிந்து கொண்டு இம்முறை பாதீடு தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதுடன் அந்த இக்கட்டான நிலைக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களுக்கு பெருமளவில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். தொழில்வாண்மையாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு நல்லதொரு புரிதல் இருப்பதாகவும் அது தொடர்பில் கவனம் செலுத்தி அனைவரினதும் உரிமைகளை பாதுகாக்கவும் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வருகை தந்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வணக்கம். இன்று நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான எங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நாளை காலையில் நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று இன்று எங்களுக்கு தெரிகின்றது ஒரு விடயம் என்றால் வேறு எதுவுமல்ல, விசேடமாக யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் கடந்த பொது தேர்தலின் போது, ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள். அதற்கு மீண்டும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அதுவும் ஒரு முக்கியமான நிறுவனமாகும். அதாவது தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் செல்லுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களா அல்லது தாய்சை நலன் பொது சங்கங்களா அல்லது பெண்கள் அமைப்பா விளையாட்டுக் கழகங்களா அல்லது அனைத்தையுமே செய்கின்ற நிறுவனங்களே வேறு எதுமல்ல உள்ளூராட்சி சபைகளாகும். அப்ப அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அவைகளிலும் இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த அதிகார துஷ்பிரயோக பிடியிலிருந்து மீட்கின்ற தேவை இருக்கின்றது. அவைகளையும் இதுநாள் வரைக்கும் தான் தோன்றித்தனமான தலைமைத்துவத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காக உண்மையான மக்களோடு செயற்படுகின்ற மக்கள் பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது இவ்வாறான நிறுவனங்கள் இருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே மக்களை பகடை காய்களாட்டம் பயன்படுத்தினார்களே தவிர தாங்களுக்கு தேவையான முறையில் இந்த நிறுவனங்களை கொண்டு சென்றார்களே தவிர தாங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லது தனி நபர்கள் கட்சிகளுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இவைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்களே தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது அந்த முன்னேற்றத்துக்கான நல்ல அடித்தளத்தை இடுகின்ற செயற்பாடுகளும்
முன்னெடுக்கப்படவில்லை என்பது மக்களுடைய குற்றச்சாட்டாகும். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இம்முறை பொதுவாக நாட்டில் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பெரும் தொகையான பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளுக்கான வேலை இம்மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் வேகமாக துரிதமாக மக்களிடையே கொண்டு செல்லுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம். எங்களுடைய மாவட்டத்திலும் கூட பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும். அந்த மாற்றத்தை மேலும் வலுவுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்ற பிரதிநிதிகள் எங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் மிக மிக அன்பாகவும் பண்பாகவும் கேட்கின்றோம். அதாவது பலரும் இன்றைக்கு காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுகும். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு லஞ்சமற்ற ஊழலற்ற அல்லது ஊழல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய நல்லதொரு அரசாங்கத்தை நாங்கள் கட்டி எழுப்பி வருகின்றோம். அதே போன்று ஒரு வினைத்திறன் மிக்கதான ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் யாழ்ப்பாணம் என்பது சகல விதத்திலும் அரசியல் துறையா அல்லது அரசாங்க துறைகளா அல்லது ஏனைய துறைகளா எல்லாமே சிதைந்து சீரழிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் முக்கிய அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களும் ஒரு துஷ்பிரயோகம் செய்கின்ற நபர்களாகவே இருக்கின்றார்கள். அதனால் இவைகளை வரிசைப்படுத்த வேண்டியிருக்கின்றது, சீர்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த சீர்படுத்துகின்ற வேலைக்கும் மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. நாங்கள் நம்புகின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் இந்த நிலைமைகள் அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் என்று. நிச்சயமாக நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து 3 மாதங்கள் ஆகின்றது. ஆனால் எங்களை விமர்சிக்கின்றவர்கள் நாங்கள் என்னமோ 76 வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் போன்றுதான் எங்களை விமர்சிக்கின்ற போக்குகள் இருக்கின்றது. அதனால் மக்கள், நான் நினைக்கின்ற யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் தெளிவா அடைந்திருக்கின்றார்கள், தெளிவான மக்களாக இருக்கின்றார்கள். அந்த தெளிவான மக்கள் நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம், நம்புகின்றோம், கடந்த பொது தேர்தலில் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று இந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் முகமாக எங்களுடைய 17 உள்ளூராட்சி சபைகளுக்குமான நல்ல தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற நல்ல புத்திஜீவிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம். படித்த இளைஞர் யுவதிகளை நாங்கள் தெரிவு செஞ்சிருக்கின்றோம். அதனால் மக்கள் விரும்புகின்ற யாழ் மாவட்ட மக்கள் விரும்புகின்ற நபர்கள் இன்றைக்கு எங்களுடைய பட்டியலில் உள்ளடக்கப் போகின்றார்கள். அதனால் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுமாறு மிக மிக அன்பாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழரசை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல் தேவைப்படுகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்தவர் தெரிவிக்கையில், வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பை மிக முக்கியமாக எங்களுடைய கட்சி சார்ந்த விடயமாக வெளிப்படுத்துவதற்கு அல்லது தெளிவுபடுத்துவதற்கு அல்லது மக்களுக்கான தகவல்களை வழங்குவதற்காக சந்திக்கிறேன். முக்கியமாக 2 நாட்களுக்கு முன்பாக சில ஊடகங்களிலே தமிழரசு கட்சி ஒரு புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் என்றும் அந்த இதிலே பெரிய கல்விமான்கள், இந்தியாவில் இருக்கிற தமிழ் தேசிய தீவிரவாதிகள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புதிய தமிழரசு கட்சியை உருவாக்குவதற்காகவும் அதில் முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே இதுவரை தவிர 6 பேரும் அதுக்கு ஆதரவு என்ற வகையிலேயும் அந்த கட்சியை பிளவுபடுத்துகிற வகையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது அந்த 6 எங்களுடைய கட்சியினுடைய சொல்லப்பட்ட 6 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே சிலரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். அவர்கள் எவர்களுக்குமே இந்த சிந்தனையோ எண்ணமோ கிடையாது. அப்போ இது ஒரு திட்டமிட்டு இலங்கை தமிழ் மக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாரம்பரிய கட்சி
பிழைகள் இருந்தாலும் கூட தேசியத்தை வரித்து கொண்ட ஒரு கட்சியை எப்படியாவது உடைத்திட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு செய்யப்பட்ட புனியப்பட்ட ஒரு தரமான ஒரு செய்தி சில ஊடகங்கள் சில ஊடகங்களோ அல்லது வெப்சைட் என்று சொல்லுகிற இணையதளங்களோ வெளியிடுகின்றன. அவை இது மிகப்பெரிய அபாண்டமான ஒரு செய்தி. பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நான் பேசியிருக்கிறேன். முக்கியமாக எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்படியான எண்ணங்கள் கிடையாது. இன்னும் ஒன்றை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் அதனுடைய 75 வருட வரலாற்றில் இந்த சோரம் போகாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, ஊழலில் ஈடுபடாத ஒரு கட்சி. ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் யார் எல்லாமே எங்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு சோரம் போனது கிடையாது. சில நேரம் 2 பேர் கட்சி மாறியிருப்பார்கள், அது ஒருவர் 2 பேர் தான். ஆனால் முழுமையாக கட்சிக்கு விசுவாசமாக சோரம் போகாத இப்பொழுதும் இருக்கிற 8 உறுப்பினர்களும் அவ்வாறானவர்கள் தான். ஆக அவர்கள் பிரிந்து போய் இன்னொரு கட்சியை உருவாக்குவார்கள். அதுவும் தமிழரசு, ஜனநாயக தமிழரசு என்று வந்து இப்போ புதிய தமிழரசு என்று எல்லாத்துக்குமே தமிழரசு என்றதும் தேவைப்படுது. இவர்களுக்கெல்லாம் தமிழரசு கட்சியை உடைக்கிறவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுகிறது, தேசியம் என்று சொல்கிற மாதிரி. ஆனபடியால் இது எங்களோட கட்சியை பாதிக்கிறதுன்றதுக்கு மேலால் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலமான வரலாற்று ரீதியான கட்சியை உடைக்கும் முயற்சி, அது நிறைவேறாது. இந்த முயற்சியானவர்கள் நீங்கள் எல்லாரும் தெற்கத்திய நிகழ்ச்சி தான் செயல்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. தீவிரவாதம் பேசுகிறவர்களை உடைப்பதென்றால் அதிதீவிர தேசியவாதம் பேசுவது தான் சரியான அரசியல் அணுகுமுறை. அவ்வாறு தான் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இதில் மேலாக என்னை பற்றியும் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நெடுகவே இவங்கள் சொல்கிறாங்க. நான் துரியப்பான்ற வலது கரம் இடது கரம் என்று சொல்லி இருந்தது. நான் 68 இருந்து 72 இருந்து துரையப்பா 75ஆம் ஆண்டு இறக்கும் வரையில் நான் மாநகர சபையில் கணக்காளராக தான் இருந்தேன். துரையப்பா செத்த பிறகு ஆணையாளராக வந்தேன். என்னுடைய வரலாற்றில் விடுதலை புலிகள் காலம் 82 நான் சொல்ல போகிறேன். 82 நான் சுடப்பட்டேன். நான் என்ன சுட்டவரை ஒரு கிழமைக்குள்ளே தண்டனை வழங்கினது எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்களை பார்த்தா தெரியும், யார் செய்தன்னு தெரியும். இன்னை சுட்ட உபயோகித்தவனை யார் தண்டனை வழங்கினதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிழமைக்குள்ளே 88 போனவரும் அப்படித்தான், அவர் தண்டனை வழங்கினார். 87 இடைக்கால நிர்வாகம் சிவஞானந்தான். 91 பாராளுமன்ற ஈரோஸ் பாராளுமன்ற சிவஞானந்தான். பிரேமதாசாவோட கைக்க சொன்னாலும் சிவஞானந்தான். 2004 சுனாமி இணைப்பாளரும் சிவஞானந்தான். 2004 பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு அதில் தொடர்பில்லாவிட்டாலும் திரு விநாயகமூர்த்தி அவர்களை வவுனியாவுக்கு வான்வாயில் போட்டியிட வைத்து யாழ்ப்பாண தொகுதியில் எனக்கு வாய்ப்பளித்ததும் இந்த விடுதலை புலிகள் தான். அந்த 2005ஆம் ஆண்டு என்னுடைய 66வது வயதில், 60க்கு மேலே சேரி செய்ய முடியாது, 66 வயதில் மாநகர சபைக்கு மீள நியமனம் செய்வித்ததும் இந்த இயக்கம்தான். இந்த விடுதலை புலிகள் தலைவருக்கு, இத்தனையும் செய்த தலைவருக்கு, நான் துரையப்பாவை சுட்ட தலைவருக்கு, சிவஞானம் துரையப்பான்ற விலக்கை இடக்கை என்று தெரியாமல் இருந்தேன்னு இந்த மேதாவிகள் சொல்ல வர்றாருல்ல. இதெல்லாம் என்ன அடுக்குமுறையில் என்ன புதிய இளைய சந்ததி விளங்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், இதை விழுங்கிக் கொள்ளும், தாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கொள்வார்னு நினைப்பாக ஒரு கட்சியின் பொறுப்பாக இருக்கிறேன் நான் இப்போ. அப்போ இதெல்லாம் வேணுமென்று சிங்கள தேசிய நிகழ்ச்சி நிரலாக செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய நிகழ்வு. அது ஆனபடியால் இப்படியா. மற்றது நானோ சுமந்திரனோ பதில் தலைவர் பதில் செயலாளராக இருப்பது ஏதோ புதுசாக ஒன்றும் செய்யலை. இது ஜாப்பு, கட்சியினுடைய ஜாப்பின் அடிப்படையில். அந்த ஜாப்பு தந்த செல்வா காலத்தில் 62ஆம் ஆண்டில் இருந்து அமலில் இருக்கிற ஜாப்பின் அடிப்படையில், வார்த்தைக்கு வார்த்தை ஜாப்பின் அடிப்படையில் தான்
நான் பதில் தலைவராகவும் சுமந்திரன் பதில் செயலராகவும் இருக்கிறோம். இதில் நம்ம ஏதாவது குளறுபடி செய்தோ புதுசாக திருத்தி அமைச்சோ நாங்கள் 2 பேரும் அந்த பதவிக்கு வர இல்லை. அப்போ இதெல்லாமே ஒரு விஷமத்தனமான செயல்பாடு. மக்களுக்கு எங்களை பற்றி ஒரு பிழையான ஒரு ஒரு காவிய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக செய்கிற வம்புத்தனமான எழுத்துக்களும் பிரசாரங்களும். அதனுடைய இதை மக்கள் புரிந்து கொள்ள வேணும். அதுவும் இந்த தேர்தல் காலத்தில் இந்த வேற்று தலைமை உள்ள கட்சிகளுக்கு வேலை செய்வதும் அவர்கள் வெல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த வேலையை செய்யலாம். அல்லது எங்களை தமிழரசு கட்சியை மட்டுமே விமர்சிக்கிறார்கள். எங்களை தோற்கடித்தா எல்லாம் போயிடும் என்றதான். அப்போ தமிழ் தேசியத்தினுடைய என்னதான் சொன்னாலும் தமிழரசு கட்சியை உடைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரலில் இது நடக்குது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே நாங்கள் நிச்சயமாக எங்களோட கட்சியில் போதிய அளவு உள்ளூராட்சி அனுபவம் உள்ளவர்கள் நாங்கள் இருக்கிறோம். என்னை உட்பட இளம் முன்னாள் தவிசாளர்கள் இருக்கிறார்கள், உள்ளூராட்சி அனுபவம் இருக்கிறார்கள். வேறு எந்த கட்சியிலையும் அவ்வாறு இல்லை. 1-2 பேர் இருப்பினோம், ஆனால் தலைமைத்துவம் வைத்து நாங்கள் இருக்கிறோம் அனுபவத்தை. அப்படியால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை சிறப்புற நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சியும் நாங்கள் தான். இதற்காகவும் எங்களை இலக்கு வச்சு தாக்குகிறார்கள் என்பதை இந்த மக்களுக்கு நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். அரசாங்கத்தின் அவசர கோரிக்கையை ஏற்று மருத்துவமனைகளில் நிலவும் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்காக இந்திய அரசாங்கம் 50,000 புரோட்மைட் ஊசி மருந்துகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சுகாதார அமைச்சில் நடைபெற்ற நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேசவிடம் அவற்றை ஒப்படைத்தார். சுகாதாரத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் நெருக்கடிகள் ஏற்பட்ட காலங்களில் இந்தியா இலங்கைக்கு நம்பகமான நண்பராகவும் முதலில் பதிலளிப்பவராகவும் இருந்து வருகிறது. கோவிட்-19 தொற்று காலத்தில் 2020 மே மாதத்தில் சிறப்பு விமானம் மூலம் இந்தியா 25 தொன்களுக்கும் அதிகமான மருந்துகளை இலங்கைக்கு வழங்கியது. 2021 ஜனவரியில் 5 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசியை வழங்கியது. 2022 பிப்ரவரியில் 1 லட்சம் ஆன்டிஜென் சோதனை கருவிகளை வழங்கியது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து 2022 மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான $1 பில்லியன் கடன் வசதி 1 வருட காலத்திற்கு நீடிக்கப்பட்டது. அது மாத்திரமின்றி சுகாதாரத்துறை மற்றும் கல்வித்துறைக்காக பல்வேறு ஒத்துழைப்புகளை இந்தியா வழங்கியுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் கடந்த திங்கட்கிழமை இரவு பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை 48 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 34 வயதுடைய பிரதான சந்தேக நபர் அனுராதபுரம் போலீசாரால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை கல்நேவ போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். அவர் சிறையிலிருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதன்போது விடுதியில் பெண் மருத்துவர் மட்டுமே இருந்தது தனக்கு தெரிய வந்ததாக ஒப்புக்கொண்டார். சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துபவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேக நபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பெயர் உள்ள ஒருவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பெண் மருத்துவரை பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தியதுடன் அவரின் கையடக்க தொலைபேசியையும் கைப்பற்றி சென்றிருந்தார். அத்துடன் சந்தேக நபர் வைத்தியரின் மிக மோசமான புகைப்படங்களை வைத்தியரின் கையடக்க தொலைபேசியிலேயே பதிவிட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் வைத்தியரின் தொலைபேசியை அணுக சந்தேக நபர் எவ்வாறு கடவுச்சொல்லை பெற்றார் எனும் கேள்வி எழுந்த நிலையில் பெண் வைத்தியரை மிரட்டி அவர் அதனை பெற்றுக் கொண்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் சம்பவம் நடந்து சுமார் 72 மணித்தியாலங்களுக்கு பின்னரே குறித்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். எனவே இந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் அவர் பெண் வைத்தியரின் மோசமான புகைப்படங்களை யாருக்கும் பகிர்ந்திருப்பாரோ எனும் கேள்வியும் எழுகின்றது.
இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரின் சகோதரி உட்பட இருவர் அனுராதபுரம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். கல்நீப பகுதியில் வைத்து நேற்றிரவு அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் தலைமறைவாகுவதற்கு உதவிய வழங்கிய குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி 37 வயதுடைய பெண் ஒருவரும் 27 வயதுடைய ஆண் ஒருவருமே கைதாகியுள்ளனர். தங்களுடைய தனித்துவத்தை இல்லாமலாக்கும் முயற்சியில் பிற கட்சிகள் செயற்பட்டமையினாலேயே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களது கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு தமிழ் மக்கள் கூட்டணி தீர்மானித்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் கூட்டணி மற்ற தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள். இப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைப்பதாக அல்லது சிதைக்கும் வண்ணமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும் போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகவே நாங்கள் முழுமையாக ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய அந்த அழைப்பை ஏற்று அதிலே பங்கு பற்றி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய DTNA கட்சியின் அங்கத்தவர்களாக வர வேண்டும், அதன் ஊடாகத்தான் எங்களுடைய போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில கடப்பாடுகளை கண்டிஷன்ஸை அவர்கள் முன்வைத்தபடியால் எங்களுக்கு அது சில பிரச்சனையாக ஏற்பட்டது, பிரச்சனை கொடுத்தது. காரணம், முன்னர் UNPயும் இந்த மொட்டு கட்சியும் சேர்ந்து தேர்தல்களிலே 2020 தேர்தல்களிலே இருக்கும் போது அவர்கள் கூட்டு சேர்ந்து அதே நேரத்திலே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற விதத்திலே அவர்கள் அந்த போட்டியை சந்தித்தார்கள். ஒரு தரப்பார் யானை சின்னத்தின் கீழ், மறு தரப்பார் மொட்டு சின்னத்தின் கீழ் அவர்கள் ஒரே நேரத்திலே ஒரே தேர்தலிலே அவர்கள் தேர்தல் களம் புகுந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு உடன்பாட்டின் படி நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியுமா என்று நாங்கள் பரிசீலித்து பார்த்ததில் அது சரிவர இல்லை. DTNA தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அதோட சங்கு சின்னம் அது என்று தங்களுடைய சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம். ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம். தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அது நாங்கள் பிறகு வரும் காலத்திலே யோசித்து எது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளிலே இறங்குவோம். எந்தெந்த மாவட்டங்களில் போட்டியிடும்? நாங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உட்பட வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலையும் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முயற்சி செய்கிறோம். அதாவது எங்களை 17 17 பற்றி நான் பிறகு சொல்றேன். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலேயும் நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்தலில் ஆக்களை நிறுத்துறதுக்கு முயற்சிகளை செய்கிறோம். முடியுமான அளவு நாங்கள் எல்லா இடங்களிலும் போடுறோம். பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை பங்கேற்க அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய தனது முந்தைய அறிக்கையிலிருந்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய பின்வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பிரதமர் அதுபோன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடை இருந்த போதிலும் அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் TV சாணக்கு கேள்வி எழுப்பிய போதே ஹரிணி தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் அத்தகைய தடை எதுவும் இல்லை எனவும் முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டினார். 1996ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட கடற்றொழில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். புதிய சட்ட மூலத்தை நாம் எதிர்க்கின்றோம். குறித்த சட்டமூல பிரதிகளில் என்ன இருக்கிறது என்று இதுவரை மீனவர்களுக்கு தெரியாது என வடமாகாண கடற்றொழிலாளர் இணைய பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்தார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில்,
கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்ட கடற்றொழில் தொடர்பான புதிய சட்டமூல வரைப்பை தற்போதைய அரசு சட்டமூலமாக்க முனைகிறது. கடந்த அரசின் காலத்தில் அப்போதைய அமைச்சர் குறித்த புதிய சட்டமூல வரைப்பை கடற்றொழிலாளர் சங்க அங்கத்தவர்களை அழைத்து பிரதிகளை வழங்கினார். ஆனால் அப்பிரதியில் நடப்பகுதி அச்சிடப்படாமல் விநியோகிக்கப்பட்டது. அப்போதே மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்போது அப்புதிய சட்டத்தை புதிய அரசு நடைமுறைப்படுத்த முனைகிறது. 1990ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட கடற்றொழில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். புதிய சட்ட மூலத்தை நாம் எதிர்க்கின்றோம். குறித்த சட்ட மூல பிரதிகளில் என்ன இருக்கின்றது என்று இதுவரை மீனவர்களுக்கு தெரியாது. ஐரோப்பிய நாட்டு பிரதிநிதிகளை கூப்பிட்டு கடல் வளத்தை கூறு போட்டு குத்தகைக்கு கொடுக்கிற சூழ்ச்சிகளை புதிய அரசும் முன்னெடுக்கிறது. கடலை சீனாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் தாரை வார்க்க முனைகிறது. இதுவரைக்கும் கடற்றொழில் சங்கம் சமாசம் சம்மேளனம் புனரமைக்கப்படவில்லை. இதனை புனரமைக்க அமைச்சரால் முடியவில்லை. எமது கடலில் உள்ளூர் இழுவை படகுகள் சட்டவிரோத கடற்றொழில்கள் இடம்பெற்ற வண்ணமே உள்ளது. இதனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கடலில் அந்நிய நாட்டு மீன்பிடி படகுகள் கபளீகரம் செய்கிறது. இன்று நாங்கள் சாப்பிட வழியில்லாமல் இருக்கின்றோம். பொருட்களின் விலைகள் அதிகரித்து செல்கிறது என அவர் தெரிவித்தார். பட்டலந்த வதை முகாம் தொடர்பான அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க மறைத்ததன் காரணமாகவே ரணில் விக்ரம்சிங்கே பயமின்றி அதனை புறக்கணிப்பதாக முன்னணி சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் குமார் குணரட்னம் சுட்டிக்காட்டியுள்ளார். பட்டலந்த ஆணையத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி முன்னிலை சோசலிச கட்சி நேற்று ஊடக சந்திப்பை நடத்தியது. இதில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கோட்டாபய ராஜபக்சவின் பதவிக்காலம் முடிவடைந்ததன் பின்னர் அவருக்கு பிறகு ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கே தனது கடந்த கால நடைமுறைகளுக்குட்பட்டு செயற்பட்டார். ஜூலை 22, 2022 அதிகாலையில் காலி முகத்திடலில் அமைதியான போராட்டக்காரர்களை அவர் மிகவும் தீர்க்கமான முறையில் தாக்கினார். எந்த ராணுவம், எந்த பிரிவு, எந்த காவல் குழு சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தியது என்பது இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. இதுபோலவே பட்டலந்த விவகாரத்திலும் ரணில் மீது பாரிய குற்றங்கள் காணப்படுகின்றன. குற்றங்களில் தொடர்புடைய அதிகாரிகளையும் அந்த குற்றங்களுக்கு தலைமை தாங்கிய அரசியல் தலைவர்களையும் தன்னையும் செய்த குற்றங்களுக்கு பொறுப்பேற்காத அரசையும் ரணில் பாதுகாத்து வருகிறார். அதுபோலவே அன்று பட்டலந்த கமிஷன் அறிக்கையை மறைத்து சந்திரிகாவும் ரணிலை பாதுகாத்தார். சந்திரிகா தனது வகுப்பினருக்கான கடமையை செய்ததால் அது ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை அல்ல என்று ரணில் எந்த பயமும் இல்லாமல் சொல்லி வருகிறார் என்றார். கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பொது போக்குவரத்திற்கு இடையூறு செய்பவர்கள் உட்பட அதிக ஒளி மற்றும் ஒலி எழுப்பு மோட்டார் சைக்கிள் பயன்படுத்தும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இன்று கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வீதி போக்குவரத்து சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு உள்ளிட்டவைகள் தொடர்பான முறைப்பாடுகள் மற்றும் சட்டத்தை உரிய முறையில் அமுல்படுத்துவது தொடர்பிலான கலந்துரையாடல் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு அசார் பங்கேற்புடன் ஆரம்பமானது. இதன்போது மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியில் பிரத்யேக வகுப்புகள் ஆரம்பிக்கும் போது அல்லது முடிவடையும் போது பெண் பிள்ளைகளுக்கு தொந்தரவு செய்யும் குறித்த நபர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்தால் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறும் குறித்த விடயம் தொடர்பில் தகவல் தருபவரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என இக்கலந்துரையாடலில் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அண்மை காலமாக மோட்டார் சைக்கிள்கள் திருடுதல், பொது போக்குவரத்தை சீர்குலைத்தல், சட்டவிரோதமாக பொது போக்குவரத்திற்கு பங்கம் விளைவித்தல், தான் தோன்றித்தனமாக வாகன தரைப்பு செய்தல், வர்த்தக நிலையங்களின் விளம்பர பலகைகளை பிரதான வீதியின் நடைபாதையில் காட்சிப்படுத்துவதை தவிர்த்தல், சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுதல், கல்முனை மாநகர பகுதியில் மீண்டும் வழமை போன்று ஒரு வழி பாதையை மீண்டும் உருவாக்குதல், நீர் தங்கி காணப்படும் வீதிகளை இனங்கண்டு சீர் செய்தல், கலாச்சார சீரழிவுகளை தடுப்பதற்கான பொறிமுறைகள், கட்டாக்காளி நாய்களை கட்டுப்படுத்தல் உள்ளிட்டவைகள் இக்கலந்துரையாடலில் ஆராயப்பட்டன. மேலும் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டு குறித்த சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்களை அறிவிக்குமாறும் கேட்டுள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா உடல்நலக்குறைவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி வி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேவின் சில்வாவிற்கு எந்த விதமான மேலதிக வசதிகளும் வழங்கப்பட மாட்டாது என அவர் தெரிவித்தார். அவருடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ராணுவ முகாம்களில் இருந்து தப்பிச் சென்ற 20 ராணுவ வீரர்கள் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குறித்த ராணுவ வீரர்கள் கண்டி, கட்டுகஸ்தோட்டை மற்றும் அலவத்துக்குடை ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ராணுவ வீரர்கள் கண்டி பிரதேசத்தில் பல்வேறு தொழில்களில் பணிபுரிந்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் வசித்து வரும் குடும்பம் தெருவோரங்களில் ஆதரவற்று நிற்கும் நாய்களை வீட்டுக்கு எடுத்துச் சென்று வளர்த்து வருகின்றனர். ஆரம்பத்தில் 2 நாய்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணியானது தற்போது 39 நாய்கள் வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் நாய்களை தங்களது சொந்த பிள்ளைகள் போலவே வளர்த்து வருகின்றனர். அயல் வீட்டில் வசிக்கும் நபரொருவர் குறித்த குடும்பத்தினரால் வளர்க்கப்படுகின்ற நாய் ஒன்றின் மீது தாக்குதல் நடாத்திய நிலையில் அயல் வீட்டில் வசிக்கும் நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்துள்ளனர். அத்துடன் அவர்களது நாய்கள் காணாமல் போகின்ற சந்தர்ப்பங்களில் ஜோசியம் பார்த்தல், சமூக ஊடகங்கள் மூலம் பதிவுகளை பகிர்தல் ஆகியவற்றின் மூலம் நாய்களை கண்டுபிடிக்கின்றனர். குறித்த குடும்பத்தின் தலைவர் எதிர்வரும் காலங்களில் நாடளாவிய ரீதியில் நடைபயணம் ஒன்றினை மேற்கொண்டு பலரது கையொப்பங்களை பெற்று நாய்களின் பாதுகாப்புக்கான சட்டங்களை இயற்றுவதற்கு ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்.